இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம மலையாளத்தில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கு ஆவேஷம் அப்படின்ற ஒரு வேற லெவலான கேங்ஸ்டர் கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறந்துடாம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பசங்களை காமிக்கிறாங்க. கேரளாலேருந்து பெங்களூருக்கு காலேஜ் படிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்திருப்பாங்க. தன்னோட அப்பா அம்மா கிட்ட நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் பேசி அங்கே ஒரு அட்மிஷனை போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு அது கூடவே ஹாஸ்டல் எடுத்து தங்கணும் இல்லையா, அதுக்கான வேலை ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அங்க இருக்க அதாவது இந்த காலேஜில் இருக்க ஒரு நபர் என்கிட்ட தான் கேரளா பசங்க எல்லாருமே ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்கானுங்க, இங்க இருக்க எல்லா பசங்களும் கேவலமானவங்க, ரொம்ப கெட்ட பசங்க, கேரளா பசங்க சேர்ந்தாங்க அப்படின்னா என்ன ஆகுன்னு உங்களுக்கே தெரியும். இங்க தாராளமா என்னோட ஹாஸ்டல்ல சேர்க்கலாம், எந்த பிரச்சனையும் வராதுமான்னு சொல்ல ஃபேமிலி மொத்தமா இந்த 3 பேரை சேர்த்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. கட் பண்ணா இந்த 3 பேரும் பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல ஒரு மாதிரி செட்டில்ட் ஆயிடுறாங்க. எல்லாருமே நல்லா பழகிட்டு இருக்காங்க. நம்ம எந்நேரம் வேணாலும் சரக்கு தம்மெல்லாம் அடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணி காலேஜ் போறாங்க. அங்க சீனியர் பசங்க ராகிங் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட கூட்டத்துல இருக்க ஒரு நபரை பாத்தீங்கன்னா ராகிங் பண்ணி விட்டுடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி இருக்கு. இந்த ராகிங்ல எல்லாத்தையும் ஈடுபடுறது பாத்தீங்கன்னா குட்டி அவரோட கேங் அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னைக்கு என்ன செஞ்சானுங்க, நாளைக்கு உங்களை செய்வானுங்களா, அவனுங்களாம் யாருமே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ராகிங் வாங்கினார் இல்லையா, அவர் புலம்பிக்கிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து 3 பேர்ல ஒருத்தன், டேய் என்னடா நம்ம இவ்வளவு பேர் இருக்கோம், இந்த கூட்டத்தை மீறி அவனால என்னடா பண்ண முடியும், இனிமேல் நம்ம எல்லாருமே ஒன்னா சுத்துறோம்னு சொல்லி காட் பண்ண. இதுக்கு அடுத்த நாள் காலையில இந்த 20 பேர் கொண்ட குழு இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருமே யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு கெத்தா அந்த காலேஜ் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி உலாத்தி வந்துடுறாங்க. இந்த 3 பேர்ல ஒருத்தர் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டு இருப்பாரு. அது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒன்னதான் இருக்கும், நம்ம மேல எவன் கை வைப்பான் அப்படின்ற மாதிரி சீனியர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா அவரோட பேரை கூப்பிட்டு விசாரிச்சிருப்பாரு. நான் சொல்ல முடியாது போடா அப்படின்ற மாதிரி கேவலப்படுத்திட்டு இருப்பாரு. அந்த மனுஷன் ஆளுங்களோட வந்துட்டுறாப்புல ஏரியா பக்கம் வந்து ஒழுங்கு முறையா வண்டியில் ஏறிடான்னு சொல்ல அவர் பார்க்கவே குள்ளமா இருப்பாரு. பார்த்து சிரிச்சு விட்டுட்டுறாங்க. அது 3 பேர்ல ஒருத்தர் பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து, நீ காலேஜ்ல சீனியரா இருக்கலாம், இங்கெல்லாம் கிடையாது தம்பி, கிளம்புன்னு அனுப்பி விட. இவங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது இவங்க வம்பிழுத்தது அந்த காலேஜ்ல பெரிய ஆளா இருக்கு குட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த நபர்னு. சோ தெரிஞ்சோ தெரியாமல ஒரு பெரிய இடத்துல வம்ப விலை கொடுத்து வாங்கியாச்சு, பெரிய பிரச்சனை வரப்போகுதுரா அப்படின்ற மாதிரி உள்ள இருக்க கூட்டத்தை மொத்தமா தட்டிக்கிட்டு கையில கிடைக்கிற டூல்ஸ் எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த ஹாஸ்டலோட வார்டன் வராரு. டேய் 35 வருஷமா பெங்களூர்ல இருக்கேன்டா நானு, என்னை தாண்டி உங்களை எவன் தொடுறான் பாக்குறான், இவன் படுங்கடான்னு அனுப்பி விட. காட் பண்ண ஒரு நள்ளிரவு ஒரு 2 மணி இருக்கும். யாரோ கதற சத்தம் கேக்குது. பசங்கெல்லாம் ஓடி போய் பாக்குறானுங்க. வார்டன் இருக்கா இல்லையா, போட்டு பொரட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கேங் பாத்தீங்கன்னா மிஞ்சி போனா ஒரு 10 பேர் வருவானுங்க, 20 பேர் வருவானுங்க அப்படின்ற மாதிரி கணக்கு போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா அங்க வந்தது எக்கச்சக்கமான பேர். ரோடே ஸ்தம்பிச்சு போயிடுது, அவ்வளோ வண்டிகள் நிக்குது. அந்த வார்டனும் மேலதான் இருக்காங்க. ஏன்னா விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி அடி வாங்கிட்டு ஓட மேல வரானுங்க. 3 பேரையும் பாக்குறானுங்க. ஒழுங்க மறதியா சட்டையை கட்டிட்டு எங்க கூட வண்டியில வந்து ஏறுங்கவான்னு சொல்ல வேற ஆப்ஷனே இல்லை. ஏறி போறாங்க. ஒரு இருட்ட அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஒரு செட்டப்ல ஒரு ரூமுக்குள்ள கூட்டு போய் தங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு பொரட்டி எடுக்க ஆரம்பிக்கிறானுங்க. போர் அடிச்சா வந்து அடிக்கிறது, ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு வந்து அடிக்கிறது அப்படின்ற மாதிரி மாத்தி விழுந்துகிட்டே இருக்கு. கடைசியா குட்டி இருக்கான் இல்லையா, என்ன பார்த்து சிரிச்சிங்களா, உங்களுக்கு என்ன பண்ற பாருடா அப்படின்ற மாதிரி குச்சி எடுத்து போட்டு பொழந்து விட்டுட்றாப்ல. எல்லாமே அடிச்சு முடிச்சதும், நீங்க இனிமேல் எங்களோட கேங்க, உங்க மேல யாரும் கை வைக்க மாட்டாங்கப்பா, ஏன்னா ஓகேவான்னு சொல்லி கேங்குள்ள சேர்த்துக்கிறாங்க. இங்க நடந்த விஷயங்களை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்ட்டு விதிமுறையோட இவங்க இங்க சமாதானம் ஆகுற மாதிரி நடிச்சிட்டு வெளியே வந்துட்டாங்க. அடி வாங்கிட்டாங்க இல்லையா, அது எப்படி மறக்க முடியும். இதனால ஆளுக்கு ஒரு பக்கமா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஊர்ல இருக்க அம்மா அப்பா எல்லாரும் ஃபோன் பண்ணி எடா பண்றேன்னு கேட்க இந்த விஷயத்த மறைச்சிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் அப்புறமா ஃபோன் பண்றேன்னு சொல்லி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் 3 பேர்ல ஒருத்தருக்கு ஒரு ஐடியா உதயமாகுது. நம்ம மேல கை வச்சிட்டான்ல, நம்ம என்ன பண்ணணும், அவனை ஆளு வச்சாச்சு அடிக்கணும்டா, அதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பரான பிளான் இருக்கு, என் கூட நீங்க 2 பேரும் வரீங்களாடான்னு கேட்க இவனுக்கு 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு. அதனால சம்மதிக்கிறானுங்க. ஒரு பெரிய ரவுடியா பாக்கணும், அந்த ரவுடியை வச்சு அந்த குட்டியை அடிக்கணும் அப்படின்றது இவங்களுடைய பெரிய பிளானா இருக்கும். இதுக்கு ரவுடி அங்க போய் பிடிக்கணும். பெரிய ரவுடி எல்லாமே ஒயின் ஷாப்ல திரிவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால ஆளுக்கு ஒரு ஒயின் ஷாப்பா போவோம்னு சொல்லி வாரத்துக்கு ஒரு ஒயின் ஷாப்பா போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்களே யாரு ரவுடி மாதிரி இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. சரக்கு எல்லாத்தையும் கொடுத்து கரெக்ட் பண்ணலான்னு பழக தான் தெரியுது ஆள் ஒரு டம்மி அப்படின்னு
அப்படின்றது. இதனால ரவுடியை கண்டுபிடிக்கிறதுல இவங்களுக்கு பயங்கரமான சிரமம் ஏற்படுது. நாட்கள் போக ஆரம்பிக்குது. காலேஜ்ல போனா தூங்குறாங்க, நைட் ஆனா பார்ல தெரியுறாங்க. அந்த சமயத்துல தான் மயூரி பார் அப்படின்ற ஒரு பார் இவங்களோட கண்ணுக்கு தென்படுது. இங்கதான் பெரிய பெரிய கேங்ஸ்டர்லாம் வருவாங்களாம். இந்த பாரோட ஓனரே பெரிய கேங்ஸ்டர் தான் போலியாடா அப்படின்ற மாதிரி உள்ள போக பாரோட ஓனருக்கு பாத்தீங்கன்னா பயங்கர பாதுகாப்பு இருக்கும். சோ அவர் ஒரு பெரிய ரவுடி போல, அவர்கிட்ட எப்படியாவது பேசி ஆகணும் அப்படின்ற மாதிரி பல முறை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒண்ணுமே நடக்கல. இதனால அப்செட்ல யூரின் அடிக்கலாம் அப்படின்னு மாதிரி போக அங்கதான் பாத்தீங்கன்னா ஒரு நபர் அறிமுகமாகிறாரு. ரங்கா அப்படின்றதா இவருடைய பேர். ஃபுல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருப்பாப்ல. பார்த்த உடனே இவங்களுக்கு பெருசா இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரி தெரியல. யாரோ கேப் டிரைவர் போலடா, ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு லைட்டர் இருக்கான்னு வந்து கேக்குறான்டா அப்படின்னு மாதிரி 3 பேரும் பேசிட்டு அந்த பார்ல பாத்தீங்கன்னா ஒரு இடம் காலியா இருக்கும். அங்க உட்காரலான்னு போக அங்க இருக்கிற வெயிட்டரோ, இது தம்பி இது புக் பண்ணிருக்காங்க, நீங்க வேற இடத்துல போய் உட்காருங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டுறாங்க. இவங்களும் ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த ரங்கா பாத்தீங்கன்னா அங்க என்டர் ஆகுறாரு. டே அதோ பாரு கேப் டிரைவரு, அவன் பார்க்க ரவுடி மாதிரி தோரணையில தானே இருக்கான், அதை ஆர்டர் பண்ணி வச்சிருக்க டேபிள்ல தான் உட்கார போறான், வெயிட்டர் என்ன சொல்றான்னு பாக்கலாமா அப்படின்னு மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. ஆர்டர் பண்ண டேபிள் இருக்கு இல்லையா, அதை ஆர்டர் பண்ணதே இவரா தான் இருப்பாரு. வெயிட்டர் ஓடி வந்து உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு மாதிரி ஆர்டர் எடுத்துட்டு போறாரு. இந்த ஒயின் ஷாப்போட ஓனர் அப்படின்னு மாதிரி இருக்கா இல்லையா, பெரிய ரவுடியா இந்த 3 பேரோட கண்களுக்கு தெரிஞ்சிருப்பாரு. அந்த மனுஷனே வந்து இவர்கிட்ட தலை குனிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காப்புல. இதை பார்க்க 3 பேருக்கும் ஹைப்பு பயங்கரமா எகிர ஆரம்பிக்குது. என்னடா அது மொக்கன்னு நினைச்சோம், இவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்கா இவருக்கு, அப்ப கண்டிப்பா இவரை தானே நம்ம பிடிச்சாகணும் அப்படின்னு மாதிரி 3 பேர்ல ஒருத்தர் லைட்டர் கிட்ட அறிமுகமானார் இல்லையா, அந்த நபரை அனுப்பி விட்டுட்டு அந்த ரங்கா கிட்ட பேசணும் அப்படின்னு மாதிரி தூண்டுறாங்க. இவரும் என்ன பண்ணலாம், எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்க ரங்கா முந்திக்கிறாப்புல. பார்த்தது பயங்கரமா சிரிச்சு, டேய் பாத்ரூம்ல பார்த்தோமே நீ தானே அது, சரி வாடா உட்கார்றான்னு சொல்லு, ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்றாங்க, கூப்பிட்டு உட்கார வை, லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி பாசமா பேசிக்கிட்டே இருக்கு. 3 பேருக்கு சந்தோஷம். நம்ம தேடி வந்தால் இவர் தாண்டா அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த மனுஷனும் நாளைக்கு பார்க்கலாம்டா அப்படின்ற மாதிரி ஒரு வணக்கத்தை வச்சுட்டு அங்க இருந்து கிளம்ப எல்லாரும் ஒரு மாதிரி ஸ்டைலா பாக்குறாங்க. இது அந்த 3 பேருக்கும் பெருமையா இருக்கு. கட் பண்ணா இப்ப அப்படியே கட் பண்ணா நாளைக்கு வாங்க அப்படின்ற மாதிரி அந்த நபர் சொல்லி அமைச்சிருப்பா இல்லையா, இவங்க தவறாம அந்த பாருக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த மனுஷனும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஜாலியா பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்க கிட்ட ஒரு கட்டத்துல காசு இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பசங்களுக்கு தேவையானதை கொடுங்கடான்னு சொல்ல அங்க இருக்க எல்லா ஆளுங்களும் இவருக்கு தெரிஞ்சவர் தான், இவரை பாதுகாக்க தான் அங்க உக்காந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் பசங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. புல்லரிச்சு போயிடுறாங்க. கட் பண்ணா இவர் இவ்வளவு பெரிய ரவுடி ஆயிட்டார் இல்லையா, இது எப்படி ஆனாரு அப்படின்ற கதைகளை பசங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு ஆபம் அப்படின்ற ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து விடுற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுதா இந்த வேலைக்கு வந்தாப்புல, நிறைய கடன் சும்மா எல்லாம் இருந்தது, ஒரு ஜூஸ் கடை வச்சிருந்தாப்புல. அந்த சமயம்னு பார்த்து ஒரு பெரிய பிரச்சனை, என்ன பண்ணாரு தெரியுமா அப்படின்ற மாதிரி பசங்க எல்லாருக்கும் பயங்கர ஹைப்பை கிளப்பி விட்டுட்டு என்ன பண்ணாரு தெரியுமான்னு சொல்லி ஜூஸ் அரைச்சிக்கிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி நார்மலா முடிச்சிடுறாங்க. இந்த கதைகளை கேட்கும் போது பசங்க ஆளுக்கும் பண்ற செயலுக்கும் சம்பந்தமே இல்ல, இவர் உண்மையாலே ரவுடி தானே அப்படின்ற ஒரு சின்ன எண்ணம் பாத்தீங்கன்னா தோண ஆரம்பிக்குது. நாட்கள் போக ஆரம்பிக்குது. பயங்கர பில்டப்பா நிறைய கதைகள் பாத்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கு. இவர் ஜூஸ் கடையில தான் வாழ்க்கையை ஆரம்பிச்சாரு அப்படின்னு மாதிரி இருக்கும் இல்லையா. ஜூஸ் கடையில ஒரு நாள் பிரச்சனை, அதை தட்டி கேட்கும் போதுதான் ரெட்டி அப்படின்ற ஒருத்தர் இவருக்கு அறிமுகமாக்குறாரு. ரெட்டியோட எல்லாமா இருந்து இந்த ரங்கா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பெரிய ஆள் ஆயிட்டு இருப்பாரு. நாட்கள் போக போக தன்னோட வேலையை, அதாவது தானே ஒரு பிசினஸ் தொடங்கிக்கிறேன் அப்படின்னு மாதிரி ஒரு தனி கேங்ஸ்டரா உருமாறிட்டாரு அப்படின்ற கதைகள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த கேங்ல பாத்தீங்கன்னா இன்னும் 4-5 கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் அவங்களோட பங்குக்கு எடுத்து விட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ரங்கா எங்கேயுமே சண்டையிட போடுறது இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அம்மா பாத்தீங்கன்னா சத்தியம் வாங்கிட்டு இருப்பாங்க, நீ சண்டையே போடக்கூடாது, சண்டை போட்ட அப்படின்னா நான் கூட இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் யாரையுமே அடிக்கல அப்படின்ற மாதிரி அவரை பத்தின புராண கதைகள் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா இவர் பண்ற வேலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சில்லியா இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இன்ஸ்டால டெய்லி ஒரு வீடியோ போடாம இவரால் இருக்கவே முடியாது. ட்ரெண்டிங்ல என்ன பாட்டு இருக்கோ அது எல்லாத்தையும் ஒரு ரீலா போட்டு லைக் போட மாட்டானுங்களா அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா அந்த சமயத்துல அந்த 3 பேருமே பாத்தீங்கன்னா அண்ணன் சண்டை போட்டதை நாங்க பாக்கணும் அப்படின்ற மாதிரி மிங்கிள் ஆயிட்டு கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதுக்கான சமயம் வந்துருச்சு அப்படின்ற ஒரு குரூப்பை அடிக்கணும்னு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ரங்கா ஒருத்தரை கூட தொடல, தன்னோட ஆளுங்க மூலமா எல்லாரையும் அங்க குத்து இங்க குத்து அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இதை பார்த்ததும் பசங்க ஒரு மாதிரி டவுட்டா இருக்கேன், இவர் உண்மையிலே ரவுடி தானே அப்படின்ற எண்ணம் இங்கேயும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து தோண ஆரம்பிக்குது. அந்த கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில ஒரு புது ரீல்ஸ் பாத்தீங்கன்னா இருப்பாரு. அதை பார்த்து பசங்க பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு நடுவுல இவங்க ரவுடி ரவுடின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க.
அவங்க கிட்ட கன்னே இல்லையே அப்படின்ற மாதிரி 3 பேர்ல ஒருத்தர் கேட்டிருப்பாரு. அதை கொண்டு வந்து காமிச்சு அங்க ஒரு ஃபன்னை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்களோட கேங்ஸ்டர் ஸ்டோரி பாத்தீங்கன்னா கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அதுல ரங்காவோட நண்பர் இருக்கா இல்லையா, அவர் வேற லெவல்ல இப்போ ஒரு ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, நம்ம ரங்கா பாத்தீங்கன்னா அவரோட அண்ணனால துரோகம் செய்யப்பட்டாரு. கோவத்தோட உச்சக்கட்டத்துக்கே போன ரங்கா அவரோட அண்ணனை கொடூரமான முறையில கொலை பண்ணிட்டு அவரோட வீட்டுல ரத்தத்தால செவுத்துல ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சிருப்பாரு. அந்த அண்ணனோட டெட் பாடி கிடைக்க கூடாது அப்படின்ற மாதிரி வீட்லயே புதைச்சு வச்சுட்டாரு. இந்த விஷயம் அண்ணனோட வாழ்க்கையில ஒரு கருப்பு நாள் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. பசங்க எதையும் நம்பதா தெரியல. சரின்னு அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டு வீட்டுக்கு போகணும்னு ட்ரை பண்றானுங்க, அதாவது ஹாஸ்டலுக்கு. அங்க டெய்லி லேட்டா போறது, லேட் நைட்ல போய் தூங்குறது அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானுங்க இல்லையா. இதை பார்த்தாங்க ஒரு வேற லெவல்ல திங்கிங்ல அவரோட வீடு ஒண்ணு இருக்கும், அதை இந்த 3 பேருக்கும் கொடுத்துட்டாரு கையில ஒரு புல்லட்டோட. வீடு ஃபுல்லா சருக்கு தேவையான பொருட்கள் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ ரங்காவோட அரவணைப்புல இந்த பசங்க கெத்தா வாழ்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல காலேஜ் போனா குட்டி இருக்கான் இல்லையா, அவன் சீனியர் முன்னாடி கெத்தாலா தெரியக்கூடாதுன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோன்னு அப்படின்ற மாதிரி அனுப்பி விட 3 பேரும் உனக்கு இருக்குடி ஒரு நாளுன்ட்டு ரங்காவோட அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா குடிக்க போயிடுறாங்க. நம்ம ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம், நம்ம வந்த வேலையை சொல்லிடுவோமாடா அப்படின்ற மாதிரி 3 பேர்ல ஒருத்தர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்பன்னு பார்த்து தெரியாதரமா பசங்களை பாத்தீங்கன்னா ஒருத்தர் இடிச்சிட்டாரு. இதை பார்த்தது ரங்கா உச்சக்கட்ட கோவத்துக்கே போய் ஏய் யார் மேலடா கைய வச்சு அப்படின்ற மாதிரி அடிக்க போயிட்டாரு. இதை பார்த்த 3 பேருக்கும் பயங்கர சந்தோஷம். இதுதான் சரியான சமயம், இப்ப சொன்னா கரெக்டா இருக்கும் சொல்லி சிம்பாலிக்கா பேச்ச ஆரம்பிக்கிறானுங்க. அண்ணன் இப்ப வந்துட்டாரு, முன்னாடியே இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், தேவையில்லாம சீனியர்ஸ் கிட்ட எல்லாம் அடி வாங்கியிருக்க மாட்டோம்ல அப்படின்ற மாதிரி பேச்சு எடுக்க ரங்கா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. டே என்னடா ஆச்சு சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி மொத்த விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்பவே சண்டைக்கு போலாமான்னு கிளம்புறாரு. ஆனா 3 பேரும் தடுத்து நிறுத்துறாங்க. நாளைக்கு ஹோலி பண்டிகை, நாளைக்கு போய் வச்சுக்கலாமான்னு சொல்ல கட் பண்ணி ஹோலி பண்டிகையில காலேஜ்ல காமிக்கிறாங்க. எல்லாரும் ஹோலி பண்டிகையை ஜாலியா கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க. எங்கடா இன்னும் ஆளை காணோம் அப்படின்ற மாதிரி பசங்க காத்துக்கிட்டே இருக்க ரங்காவோ ஆளுகளும் இறங்கிட்டுறாங்க. அந்த குட்டி அவனோட கேங்க காணும், அவனுக்கு வரட்டும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதனால 3 பசங்களும் இது சரிப்பட்டு வராது, நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி குட்டிக்கு போன் பண்ணி நீ குட்டியா இருந்தாலும் சரி பட்டியா இருந்தாலும் சரி ஒழுங்கு மாதிரிதான் இங்க வாடா அப்படின்ற மாதிரி தகாத வார்த்தைகளை பேசி சண்டைக்கு தூண்ட அவனுங்களும் ஆளுங்களோட என்ட்ராங்க. வந்து ஒரே அடி. இதை பார்த்தது ரங்கா பாத்தீங்கன்னா கொதிச்சு எழுறாப்புல யாரு மேலடா கை வைக்கிற அப்படின்ற மாதிரி வேகமா ஓடிக்கிட்டே இருக்கு. ரங்காவோட அடியாளுங்க இவரை முந்திக்கிட்டு போய் அங்க இருக்க எல்லாரையும் போட்டு புரட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தது 3 பேரும் சந்தோஷத்துல இருக்கு. இதோட ஹைலைட்டா அந்த குட்டி இருக்கான் இல்லையா, அவனை தரன்னு இழுத்துட்டு வந்து 3 பேரோட முன்னாடி தூக்கி போட்டுட்டு உங்க எல்லாருக்கும் நான் இதை சொல்லிக்க விரும்புறேன், இவங்க என்னோட பசங்க, என்னோட பசங்க மேல கை வைக்கணும் அப்படின்னா என்னை தாண்டி வைக்கணும்டா அப்படின்ற மாதிரி கன்னடா பசங்களுக்கு கன்னடால, ஹிந்தி பசங்களுக்கு ஹிந்தியில, மலையாள பசங்களுக்கு மலையாளத்துல அப்படின்ற மாதிரி 3 லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப கட் பண்ணி பசங்களோட அராஜகம். காலேஜ்ல தொல்லையா இருந்தவன முடிச்சாச்சு, இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்ற மாதிரி காலேஜ்ல கெத்தா சுத்துறாங்க. அதே சமயத்துல ரங்கா கூட சேர்ந்துக்கிட்டு ஜாலியா சரக்கு அடிச்சுக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபுல் சரக்கோட ஒரு நாள் எல்லாரும் படுத்து தூங்க அந்த சமயம்னு பார்த்து 3 பேர்ல ஒருத்தரோட போன் பாத்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிக்குது. ரங்காக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. இதனால வேற வழி இல்லாம அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. யாருப்பா நீ, என் பையன் சந்தோஷமா இருக்கானு கேட்க, அம்மா நான் ரங்கா பேசுறேன், உங்க பையன் சந்தோஷமா தான் இருக்காங்கன்னு ஒரு வார்த்தை. பதிலுக்கு அவங்களும் எனக்கு தெரியும்பா ரங்கா தானே நீ, உன்னை பத்தி அவன் நிறைய சொல்லியிருக்கான்பா, எனக்கு ஒரு அண்ணன் கிடைச்சிட்டா அப்படின்ற மாதிரி சொன்னா, என் பையனை நல்லா பாத்துக்குப்பா என்ன அப்படின்ற மாதிரி போனை வைக்க இவர் மனசளவுல லைட்டா உருகுறாப்புல. ஆனா தான் ஒரு கேங்ஸ்டர் அப்படின்றதுனால இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா வெளியே சொல்லிக்கல. 3 பேர் மேல நிறைய பாசங்களை கொட்டி தீர்க்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு நடுவுல இந்த 3 பேரும் ரவுடி கூட சம்பந்தம் வச்சிருக்கானுங்க அப்படின்ற விஷயம் பிரின்சிபாலுக்கு பாத்தீங்கன்னா தெரிஞ்சு போயிருச்சு. நீங்க எல்லா டெஸ்ட்லயும் ஃபெயில் ஆயிருக்கீங்க, இது சரிப்பட்டு வராதுப்பா அப்படின்ற மாதிரி 3 பேரோட வீட்டுக்கு போன் பண்ணி இஷ்டத்துக்குன்னு இங்கிலீஷ்ல பேசி உங்க பசங்க இன்னும் கொஞ்சம் நல்ல ரவுடியாக போறாங்க அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ண இந்த 3 பேரோட வீட்டுல இருக்கவங்களும் போன் அடிக்கிறாங்க. டேய் உன் பிரின்சிபல் என்னடா சொன்னா, இங்கிலீஷ்ல ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான், எனக்கு ஒண்ணுமே புரியலடான்னு சொல்ல 3 பேரும் தலை மேல கை வச்சுக்கிட்டு இல்ல இதுதான் சொல்ல வந்தாருன்னு சொல்லி அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மறைச்சிடுறாங்க. தாரா ஒரு விஷயத்த போட்டு விட்டுட்டு பிரின்சிபல் கிட்ட போய் சார் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்க அவரு லாஸ்ட் வார்னிங் கொடுத்து அனுப்புறாரு. இப்போ நான் இங்கிலீஷ்ல பேசினேன் அப்படின்ற மாதிரி நீங்க தப்பிச்சிருக்கலாம், அடுத்த வாட்டி நீங்க வந்தீங்க அப்படின்னா வீட்டுல மலையாளத்துல பேசி மாட்டி விட்டுருவேன், பாத்துக்கோங்கப்பான்னு சொல்லி மிரட்டி அனுப்ப இவங்க டேய் இதுக்கு மேல அந்த ஆள் கூட சேர வேணாண்டா, யாரு ரங்கா கூட நம்ம படிக்கிற வேலையை பார்க்கணும், ரீடெஸ்ட் நடக்கும் போது நம்ம கண்டிப்பா பாஸ் ஆயிருக்கணும்டா,
இந்த விஷயத்தை எப்படியாவது ரங்கா கிட்ட சொல்லலாம் வாடா அப்படின்ற மாதிரி போக அங்க நடக்கிறதே வேற. ரங்கா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டீல் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பில்டிங்ல உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காரு. அந்த சமயம்னு பார்த்து ரெட்டியோட ஆளுங்க, அதாவது ரங்காக்கு எதிரி பாத்தீங்கன்னா ரெட்டி தான். ரெட்டியோட ஆளுங்க கத்தியும் கம்பமோட வந்துடுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம ரங்கா ஒரு பக்கம் சண்டையில இறங்க, ஆனா அடிக்கல. தன்னோட காரை வச்சு முட்டி மோதிக்கிட்டு இருக்காரு. இவரோட ஆளுங்க எல்லாரும் சேர்ந்து பூந்து விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க. பயங்கரமான சண்டை. இதை பார்த்துக்கிட்டே இருக்க பசங்களுக்கும் தேவையில்லாம வந்து சிக்கிட்டு மாடா அப்படின்ற மாதிரி உயிரை கையில புடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்க ஒரு வழியா சண்டை முடிவுக்கு வருது. எல்லாரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் காயங்களோட அங்கிருந்து தப்பிச்சுட்டாங்க. குழந்தைங்க, அதாவது இந்த 3 பசங்களையும் வீட்டுல இறக்கி விட்டுட்டு நாளைக்கு பார்க்கலாம் மக்களே அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப இவங்க ஒரு மாதிரி தலை சுத்தி விழுந்துடுறாங்க. எப்பா இதுக்கு மேல நான் போல, அந்த ஆள் போன் பண்ணா கூட நான் எடுக்க மாட்டேன்டான்னு சொல்லி இதுக்கு அடுத்த நாள் போக்கஸ்டா உட்காந்து படிக்கலான்னு பார்க்க கட் பண்ணி அந்த வீடு இருக்கு இல்லையா, இந்த ரங்கா கொடுத்துருப்பாரு, அந்த வீட்டுல காமிக்கிறாங்க. பயங்கர செலிப்ரேஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா ரங்காவோட பர்த்டே. இதனால பசங்க அந்த இடத்துக்கு என்டர் ஆகுறாங்க. பார்த்து வியந்து போய் நின்றுகிட்டே இருக்கு. அங்க பயங்கரமான செலிப்ரேஷன், இல்லாத பொருளே இல்லை அப்படின்னு மாதிரி இருக்கும். இதனால பசங்களோட மைண்ட் லைட்டா மாறுது. நம்ம இன்னொரு நாள் படிச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி சட்டையை அவுத்து போட்டு ஜாலியா கேங்ஸ்டர் கூட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு அழகான பாடலோட பாத்தீங்கன்னா கலந்து போயிடுது. இதோட ரிஃப்ளெக்டா அடுத்த நாள் படிக்காம காலேஜ்ல போய் தூங்கிக்கிட்டே இருக்கு. இப்போ எதுவுமே பண்ண முடியல. டேய் இது மேலாச்சும் ஒழுங்கா இருக்கணும்டா, இன்னும் 10 நாள் தான்டா இருக்கு படிக்கணும்டா அப்படின்ற மாதிரி மறுபடியும் வீட்டுக்கு போகலாம் ட்ரை பண்ண ரங்கா பாத்தீங்கன்னா பசங்களுக்கு 2 பொண்ணுங்களை செட் பண்ணி சந்தோஷமா இருங்கடா மோனே அப்படின்ற மாதிரி அனுப்பி விட அவனுங்க படாத பாடுபட்டுறானுங்க. கடைசியா தான் தெரியுது இந்த மாதிரி விஷயங்கள்ல அவனுங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படின்ற விஷயம். இது ரங்காக்கு தெரிஞ்சதோ, என்னடா நீங்க எப்படி இருக்கீங்க, கொடுத்த காசை வேஸ்ட் பண்ணிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க ரங்காக்கு பில்டப் ஏற்றி விடுவார் இல்லையா, அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா அண்ணனை சாந்தப்படுத்த எனக்கு ஒரு கேம் தெரியும் அப்படின்ற மாதிரி படத்தோட பேரை சொல்லி நடிச்சு காமிப்பாங்களே, அந்த கேம் எல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி டீம் போட்டுறாங்க. அதுல 3 பேர்ல விஜய் அப்படின்றவர் கூட பார்த்தீங்கன்னா ரங்கா டீம் சேர்ந்துட்டாரு. ஆளுக்கு 2 பேரா டீம் சேர்ந்துட்டுறாங்க. ஒருத்தரும் நடிச்சு காட்ட இன்னொருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்க இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபன்னா போக்கிட்டே இருக்கு. கடைசியா ரங்கா கிட்ட பார்த்தீங்கன்னா வருது அவருக்கு கொடுக்கப்பட்ட படம் சோட்டா மும்பை அப்படின்றத. இதை அவர் வேற லெவல்ல நடிச்சு காட்டிக்கிட்டே இருக்க யாருக்குமே புரியல. என்னோட டீம் மெம்பர் தான் இதை பதில சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால மனுஷன் ஒரு 100 தடவைக்கு மேல பண்ணிக்கிட்டே இருக்காப்புல, பதில் வரவே இல்லை. அங்க இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க ரங்கா கொஞ்சம் கடுப்பாக ஆரம்பிக்கிறாரு. ஒழுங்கு மறதியா போக்கஸ் பண்ணு, எங்கடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ரூடா பேச பையன் பயந்து போயிடுறான். ரங்காக்கு பில்டப் கொடுப்பான் இல்லையா, அவனோட உடம்ப பார்க்க உடம்பு ஃபுல்லா தையல், நமக்கும் இதே நிலைமை வந்துருமோ அப்படின்ற மாதிரி பயத்துல நடுங்கிக்கிட்டே இருக்க பக்கத்துல இருக்க லேடி பாத்தீங்கன்னா ஒரு வழியா பாயில வந்தது எல்லாத்தையும் அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த பேர் வந்தது. இப்பதான் பாத்தீங்கன்னா ரங்காவோட மனசுல கொஞ்சம் சந்தோஷம், நம்ம ஜெயிச்சிட்டோம், பரவாயில்ல இது ஈஸியா இருக்கே, ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்ப ரங்காக்கு பில்டப் கொடுக்குறாரு அந்த மனுஷன். தம்பி உனக்கு நீ கோடு விழுன்னு நினைச்சிட்டேன், தப்பிச்சுட்டா பரவாயில்லையப்பா அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி போவாங்க. பேய் அறிஞ்ச மாதிரி நின்றுகிட்டு இருக்கா பிஜோ. அவங்க எல்லாரும் போறதுக்கு அப்புறம் இவருக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு. கத்தி எடுத்துக்கிட்டு ஒரு செவரை சுரண்டி பாக்குறாரு. ஃபுல்லா ரெட் கலர்ல இருக்கும். சோ அந்த பிளாஷ்பேக்ல சொன்னாங்க இல்லையா, அண்ணனை கொண்டுட்டு செவுத்துல அண்ணனோட ரத்தத்தையே பெயிண்ட் அடிச்சிருக்காரு அப்படின்றது, இங்க இது உண்மையாகுது. பயந்து போயிட்டானுங்க. அப்ப பிளாஷ்பேக்ல சொன்ன மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்கணுமே அப்படின்ற மாதிரி கிச்சன்ல போய் அங்க இருக்க எல்லா பொருளையும் தூக்கி போட்டு பார்க்க அங்க ஒரு பிணத்தை அடைக்கப்பட்டிருக்கான இடம் பாத்தீங்கன்னா இருக்கு. பார்த்து பயந்து போடுறானுங்க. அங்க வந்து தெரிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறானுங்க. இவ்வளவு நாள் இது எல்லாத்தையுமே நம்ம கதை நடிச்சுக்கிட்டு இருக்கோம், இது எல்லாமே உண்மை போலியாடா அப்படின்ற மாதிரி பயந்து நின்றுகிட்டே இருக்கு. இவங்களுக்காக ஒரு பெண்ணை கூட்டு வந்தாங்க இல்லையா, அந்த பெண் போனை மறந்து விட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி எடுக்க வந்திருப்பாங்க. எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, நைட்டு நீங்க எங்க கூடயே படுத்து தூங்க முடியுமான்னு கேட்க ஒத்துக்கிறாங்க. கட் பண்ணி எல்லாரும் தூங்கிட்டுறாங்க. இதுக்கு அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்களோட ஹாஸ்டல் இருக்கு இல்லையா, அங்கேயே ஓடி போய் திரும்பி அந்த வீட்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு என்னென்னமோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹாஸ்டல் வார்டன் இருக்காப்லையே, தம்பி நான் வெளியே போறேன், இங்க எனக்கு உதவ முடியுமா அப்படின்ற மாதிரி கூட்டு போறாரு. ஒரு நபர்கிட்ட பாத்தீங்கன்னா பணம் வசூல் பண்ணணும். நான் யார கூட்டு வந்திருக்கேன் தெரியுமா, ரங்காவோட ஆளுங்க. ஒழுங்கு மறதியா பணத்தை எடுங்கடா அப்படின்ற மாதிரி மிரட்டி கேட்க இந்த 3 பேருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. நாங்க ரவுடிங்களா, இதில் பார்த்தா எப்படியா தெரியுது அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அங்கிருந்து வண்டியில போய்கிட்டே இருக்கு. முகம் தெரியாத நபர்களால கடத்தப்படுறாங்க. கட் பண்ணி கடத்தினது யாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. ரெட்டி இருக்கா இல்லையா, அவர் தான். அவர் கடத்தினதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ரங்காவை போட்டு தள்ளணும்,
அதுக்கு நீங்க தான் உதவணும் அப்படின்ற மாதிரி கூட்டிருப்பாப்ல. வந்ததும் இந்த 3 பேரும் கடுப்புல தான் இருப்பாங்க. அந்த பிஜு பாத்தீங்கன்னா பயங்கரமா திட்டி விட்டுட்டாரு. உனக்கு தேவை அப்படின்னா நீ எப்போ பாத்துக்க வேண்டியதுதானே, எங்களை எதுக்காக இன்வால்வ் பண்ற அப்படின்னு நம்ம எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கு. அந்த மனுஷன் கோவப்படல, விசிட்டிங் கார்டை கொடுக்குறாப்ல. ரங்கா எப்பயாவது தனியா இருப்பா இல்லையா, இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுங்க, மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பி வைக்க இவங்க ரொம்ப சோகமா போறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இங்க இருந்து போயிடலாமா அப்படின்ற பிளானோட. ஆனா இவங்க போனது அங்க வேற ஒரு பிரச்சனை பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. இதனால இவங்க சொல்ல வந்ததை பாத்தீங்கன்னா அம்மிக்கிட்டுறாங்க. இங்க என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம ரங்காவோட கேங்ல 2 இந்திக்காரனுங்க இருந்திருப்பானுங்க. தொழிலே வேணாம் அப்படின்ற மாதிரி போலாம் ட்ரை பண்ணிருப்பாங்க. இதை கேட்டது ரங்கா செம்ம டென்ஷன். இவ்வளவு நாள் என் கூட இருந்துகிட்டு இப்படி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. அதுல ஒருத்தன் என்ன மன்னிச்சிருங்க, நான் இங்க இருந்து போயாகணும்னு சொல்ல, மன்னிப்பு கேட்டியாப்பா, உன்னை உயிரோட விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பில்டப் கொடுப்பா இல்லையா, அந்த நபரை கூப்பிட்டு 2 பேரையும் போட்டு தள்ளுடான்னு சொல்ல 2 பேரும் போட்டு தள்ள உள்ள தூக்கிட்டு போறாங்க. இந்த விஷயங்களை பார்த்ததும் 3 பேரும் சதறி போயிட்டுறானுங்க. அடுத்து நம்மளதான் கொல்ல சொல்லுவானுங்க போலியே அப்படின்ற மாதிரி அங்கே தெரிச்சு ஓடி போயிட்டுறானுங்க. துணி எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு சொந்த ஊருக்கே ஓடி போகலான்னு ட்ரை பண்ண அதுல இருக்க ஒருத்தன் எங்க போனாலும் அவன் வந்து பிடிப்பான்டா, நம்ம வேற ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி யாருக்கும் தெரியாம அங்க வேற ஒரு இடத்துல இருக்க அவரோட ஃப்ரெண்டு ரூமுக்கு பாத்தீங்கன்னா எல்லாரையும் கூட்டு போயிட்டாரு. ஒரு வாரத்துக்கு போன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எந்த விதமான கம்யூனிகேஷனும் இல்லாம இருந்தோம் அப்படின்னா அவன் வேற ஆளை புடிச்சிட்டு போறான்டா. நம்மளால அவனுக்கு என்ன லாபம் இருக்கு சொல்லு, அவன் நம்மள ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண நாட்கள் போக ஆரம்பிக்குது. அப்படியே ஒரு மாதிரி ஒரு வாரம் ஓடி போயிடுது. இன்னொரு பக்கம் கட் பண்ணி ரங்காவை காமிக்கிறாங்க. பசங்களை காணோம், ஒருவேளை தெரியாதவ யாரோ வேலையை பார்த்துருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி பசங்களுக்கு எதிரியா இருக்க எல்லாரையும் போட்டு பிரிச்சு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. பசங்க எங்க அப்படின்ற மாதிரி கொடூரமா தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. காலேஜ்ல இருக்க குட்டியை போல இருந்து எங்கடா அவன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாப்புல. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா டிவில ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்குது. இதை பார்த்ததும் 3 பேரும் பயந்து போயிட்டுறாங்க. தன்னோட அம்மா அப்பாவுக்கு போன் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருப்பானோ அப்படின்ற பயத்துல அந்த பிஜோ பாத்தீங்கன்னா போன் ஆன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போக ரங்காவோட போன் கால் வர ஆரம்பிக்குது. இவங்க இந்த காலை எப்படியாவது அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா பண்ணவே முடியல. அந்த நபர் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறதால அட்டன் பண்ணிட்டு அவர் துடிச்சு போயிட்டாரு. எங்கடா இருக்கீங்க, என்னடா ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கு. பிஜோவும் ஆனா நான் ஈவினிங் வந்து சொல்றேன், அந்த வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டு 3 பேரும் பாத்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. எல்லாமே உன்னால தாண்டா ஆரம்பிச்சது, தேவையில்லாம கேங்ஸ்டரோட கூட்டு வந்து இப்ப யாரு பிரச்சனை மாட்டி முழிக்கிறா பாரு அப்படின்ற மாதிரி சோகமா கிளம்பி போறாங்க. ரங்காவும் அங்க ஓடி வந்து என்னடாச்சு எங்கடா போயிருந்தீங்க அப்படின்ற மாதிரி கோவமா கேட்டுக்கிட்டே இருக்க. கடுப்பாகிற எங்க தனியா வாழ விடுனா, உன்னை வச்சு சீனியர் அடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க பழகணும். ஆனா இப்போ எல்லாமே மாறி போயிட்டு இருக்கு, நாங்களும் ரவுடியா மாறிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு தேவையில்லை இது அப்படின்ற மாதிரி பயங்கர சத்தமா பேசிக்கிட்டே இருக்க மனுஷன் ஒரு மாதிரி ஆயிடுறாப்புல. ஆளுங்களுக்கு போன் பண்ணி உடனடியா இங்க வாங்கடான்னு சொல்ல அவனுங்க எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கானுங்க. அதே சமயத்துல இந்த 3 பசங்களும் கிச்சன் ஓரமா போய் நின்று அவ்வளவுதான் நம்ம அவன் போட்டு தள்ள போறான், நம்ம லைஃபே முடிஞ்சிருச்சு இல்ல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது பிஜோ இருக்கான் இல்லையா, கத்திய பாக்குறான். அவன் இவ்வளவு நாள் நம்ம கூட இருந்தோம் இல்லையா, யார் கூடயாவது சண்டை போட்டு பாத்திருக்கியா, எல்லாமே அடி இடின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான், இவன் சண்டை போடவே மாட்டான்டா, இதுதான் சரியான சமயம், நம்ம அவனை போட்டு தள்ளிட்டு இங்க இருந்து கிளம்பிடலாமாடா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க 2 பேரும் பாத்தீங்கன்னா வேணான்றாங்க. ஆனா அந்த சமயத்துல தான் ரெட்டியோட ஞாபகம் வருது. உடனே அவனுக்கு போன் அடிக்க வெளியில இருக்க ரங்காவை நமக்கு காமிக்கிறாங்க. பசங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்க இல்லையா, அந்த செவுத்துல அந்த ரத்த கரைகள் இருக்கிறத பாக்குறாரு. பழைய நினைவுகள் எல்லாம் வர ஆரம்பிக்குது. சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு சோகமா இருந்தது அப்படின்னா அந்த செவுத்தை பார்த்துதான் பாத்தீங்கன்னா அழ ஆரம்பிப்பாரு. இப்போ அதே மாதிரி அழுதுகிட்டு கேங்ஸ்டர் அப்படின்னா வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக கண்ணாடியை போட்டுக்கிட்டு அந்த பசங்க கிட்ட போகலான்னு ட்ரை பண்ண வெளியே ஆளுங்க, அதாவது ரெட்டியோட ஆளுங்க வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. இதனால பசங்களை உள்ளே இருக்க சொல்லிட்டு டோர் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு இவர் வெளியே போறாரு. ரெட்டியோட ஆளுங்க வந்து டமால் டிமில் அடிச்சுக்கிட்டே இருக்க பொத்துன்னு கீழே விழுறாப்புல. இந்த 3 பசங்களும் மாடி மேல இருந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ரெட்டி இதை பார்த்துட்டு தேங்க்ஸ்ரா தம்பிங்களா, நல்ல வேலை சூப்பரான நேரத்துல காட்டி கொடுத்தீங்கன்னு கேட்க ரங்காக்கு பயங்கரமான அப்செட். இவனுங்க பார்த்த வேலை தானே அது, இதுக்காக நான் அடிக்க கூடாது, அம்மா சத்தியத்தை மீறக்கூடாதுன்னு இருந்தேன், கொஞ்சம் டைம் கொடுப்பா, இப்ப வந்துடுற ரெட்டி அப்படின்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஆகி வந்து அங்க இருக்க எல்லாரையும் போட்டு பிரிச்சு எடுக்கிறாப்புல. படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா யார் மேலேயும் அவர் கை வச்சிருக்க மாட்டாரு. இதுதான் முதல் தடவை அப்படின்னு மாதிரி இருக்கும். இதை பார்த்துதான் 3 பசங்களும் ஸ்டன் ஆகி போய் நிக்க இவர் அவனை உங்களுக்கு இருக்குடா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க அடியாளுங்க எல்லாரையும் போட்டுட்டு ரெட்டியும் போட்டு பிரிச்சு எடுத்துட்டு
அவரை கொல்ல மாட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த பசங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில அவரையும் போட்டு தள்ளிட்டு பசங்களை போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல ரங்காவோட ஆளுங்களும் வீட்டை சுத்தி அதை கதவு தரேன்னு நான் உனக்குள்ள துண்டு துண்டா வெட்டி வீசுறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க மனுஷன் நானே பாத்துக்கிறேன், என் கூட இருக்கிறவனுங்க எல்லாருமே பணத்துக்காகவும் சரக்குக்காக தான் இருக்கானுங்க போல, அன்புக்காக ஒருத்தரும் இருக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேச இவரோட அடியால் இருக்கா இல்லையா பில்டப் கொடுப்பாரு, அந்த மனுஷன் ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டுறாப்புல. ஏன்னா அவர் தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணியிருப்பாரு, இப்போ லைட்டா கோச்சிக்கினாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த பசங்களும் உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்றக்காக எங்கெங்கயோ ஓடி ஒளிய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல சோஃபா பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கு. ரங்கா பாத்தீங்கன்னா அழ ஆரம்பிக்கிறாரு. எனக்கு நீ யாருமே இல்ல, என்ன இப்படி அழ விட்டீங்களடா, என் அம்மா முன்னாடி கூட நான் அழுதது இல்லடா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி உட்காந்துக்கிட்டே இருக்கு. வெளியே இருக்கிற ரவுடிங்க அவனுங்க பங்கு கால ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டே இந்த 3 பசங்களும் சரி சமாதானமா போவோம் அப்படின்ற மாதிரி, ஆனா மன்னிச்சிருந்தா நீ இருந்திருக்க அவனை மாட்டினீங்களடா, உங்களுக்கு என்ன பண்ண பாருடா அப்படின்ற மாதிரி மறுபடியும் துரத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா இந்த 3 பசங்களும் பாத்தீங்கன்னா ஓடி போய் கதவை சாத்திக்கிறானுங்க. கதவை உடைச்சுக்கிட்டு இந்த 3 பேரையும் போட்டு தள்ளலாம் அப்படின்ற மாதிரி ரெடியா அதுக்கு உண்டான வேலைகள் எல்லாத்தையும் ரங்கா பாத்துக்கிட்டே இருக்கு. விஜயோட அம்மா பாத்தீங்கன்னா போன் அடிக்கிறாங்க, எடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி இவரும் எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு, முடியல. அட்டன் பண்ண, தம்பி நல்லா இருக்கியா, என் பையன் நல்லா இருக்கானே, சந்தோஷமா தான் இருக்கானே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போனை வைக்க இவர் பயங்கர கடுப்புல இருந்திருப்பாரு. என்ன அழ விட்டீங்களா, ஓட்டடா குடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி வெட்டணும்ன்ற வெறியில இருந்திருப்பாரு இல்லையா. இந்த சம்பவத்தால லைட்டா பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாற ஆரம்பிக்கிறாரு. 3 பேரையும் நேருக்கு நேர் சந்திக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. 3 பேரை பயத்துல அல்ல நின்னுகிட்டே இருக்கும்போது இவரோட அடியாளங்க கிட்ட போய், டேய் ஒன்னு சொல்றேன் எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்கடா, இன்னில இருந்து நமக்கும் இந்த 3 பேருக்கும் சம்பந்தமே கிடையாது, இன்னியோட இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சிச்சுரா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்ல. ஏன்னா இவ்வளவு சப்பையா முடிஞ்சிருச்சு, அவ்வளவு பெரிய பில்டப் தேவையா அப்படின்ற மாதிரி நமக்குள்ள ஒரு விஷயத்த தோண்ட விட்டுட்டு இந்த மனுஷனோட கேரக்டரே இப்படிதான் இல்லையா, அதனால ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு நீங்க பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேளுங்கடா அப்படின்ற மாதிரி 3 பேரையும் மன்னிப்பு கேட்க வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. கண்கள்ல கண்ணீர். இவரோட டிரைவர் பாத்தீங்கன்னா வயசானவரா இருப்பாரு, பயங்கரமான சண்டைக்காரர். அவர் கண்களை தொடச்சி விட்டுட்டு ரவுடிக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம் அப்படின்ற மாதிரி கூட்டு போக இவருக்கு அப்பதான் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த 3 பேரும் நாங்க படிக்கணும், எங்களுக்கு வேற எதுவுமே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா. 3 பேர்கிட்டயும் போறாரு, படிக்கணும் அதுதானே, படிக்காம மட்டும் இருந்து பாருங்கடா அப்படின்ற மாதிரி அங்க இருந்து ஒரு வாக்கியம் கொடுக்க கட் பண்ணி சில நாட்கள் கழிச்சு எக்ஸாம் எழுதிட்டாங்க. எக்ஸாமோட ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. 3 பேர்ல ஒரே ஒருத்தர் மட்டும் ஆல் பாஸ், மிச்சம் எல்லாருமே ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோகத்துல நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம ரங்காவும் அவரோட ஆளுங்களும், ஏடா ஃபெயில் ஆயிட்டீங்களா, ரொம்ப தப்பாச்சே புடிங்களா அவனுங்கள அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட நம்ம ரங்கா சொல்ல அவனுங்க எல்லாருமே கையில ஒரு குச்சி இவனுங்களை போட்டு பொழக்கணும் அப்படின்றதுக்காக துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீனோட பாத்தீங்கன்னா இந்த படத்தை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.